Welcome to Jesus God Palace in the name of Jesus. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போதும் எல்லோரும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவதற்காக எல்லாரும் என்னோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே, மகிமையானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். மாற்றுமை நிறைந்தவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்கினிமயமானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். மாற்றுமை பொருந்தியவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் அக்கினியே, எங்கள் கண்மலையே, ஹல்லேலூயா. உயர்ந்தவரே, சிறந்தவரே, மகிமையானவரே, மாற்றுமை நிறைந்தவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். மாற்றுமை நிறைந்தவரே, பரலோக தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்கினியே, கண்மலையே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, வல்லவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, தூயோனே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அதிசயமானவர், ஆச்சரியமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் நிறைந்த தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்மலையே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, மகிமையானவரே, மாட்சிமையானவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கு எச்சமானரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ லோகாதிபதியே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதர் அற்புதர் நம்முடைய தேவன், அற்புதர் ஆராதனைக்குரிய தேவன், அற்புதர் அதிசயங்களை காணப்படுகிற தேவன், அற்புதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் கண்மலையே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனைக்குரியவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிசயமானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எபினேசரே, எல் ஷடாய், எல் ரோயி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் நிறைந்த தேவனவர், மகிமை தேவனவர், மாட்சிமை நிறைந்தவர். அவரை காணும்படி நமக்கு மகிமையான கண்களை திறந்தாரே, அவரை காணும் கண்களை திறந்தாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அற்புதரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேக நாதனவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களில் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. துதிக்கை பாத்திரர் அவர். தூயோனே, துதிக்கை பாத்திரரே, மகத்துவமானவரே, மாற்றுமை நிறைந்தவரே, பரலோக தேவாதி தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர் நல்லவர். நம்முடைய தேவன் நல்லவர். நமக்கு நன்மை செய்யும்படியாக நம்மை அழைத்தாரே. சிறுமைப்பட்டிருந்தார், நம்மை அழைத்தாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிந்தையா இருந்தாரே, நம் மீது சிந்தையா இருந்தாரே, நோக்கமாய் இருந்தாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லவர் வல்லவர், மகத்துவமானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். மாற்றுமை நிறைந்தவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அக்கினி மயமானவர் அவர். ஹல்லேலூயா. வல்லமையானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர், நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்மை பரிசுத்த பாதையில் நடத்தும்படியாக நம்மை அழைத்தாரே. நித்திய ஜீவ பாதையில் நடத்தும்படியாக அழைத்தாரே. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை தரும்படியாக நம்மை அழைத்தாரே. பரிசுத்தம் உள்ளவன் இனிய பரிசுத்தம் ஆகட்டும் என்று நம்மை பரிசுத்த பாதையில் நடத்தி செல்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வல்லவர் வல்லவர், சர்வ சிருஷ்டிகர் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம்மை கண்டு அழைத்த தேவனவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்கினி மயமானவராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆதிய ஜலத்தில் அசைவாடிய தேவன் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம் குடும்பங்களில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. நமக்கு விடுதலையை தரும்படியாக அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகத்துவமானவர் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தர் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனே, பரிசுத்தர் பரிசுத்தர். நம்மை பரிசுத்தமாக மாற்றும்படியாக பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதிமான்களின் தேவனவர். நம்மை நீதிமான்களாக மாற்றும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை காண்கின்ற தேவன், நம்மை காக்கும் தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களில் ஏந்தி உள்ளாரே, உள்ளம் கையில் வரைந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செட்டைகளின் மறையில் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிகர் அவர். சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிகர் சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமையானவர் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அதிசயமானவர், ஆச்சரியமானவர். ஹalleluya, ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் உயர்ந்தவர், உன்னதர், அடைக்கலமானவர், நம்முடைய வாழ்க்கையின் அடைக்கலம் அவர் ஒருவரே. ஹalleluya, நமக்கு போதுமான தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya, ஹalleluya. கண்டு நம்மை அழைத்தாரே. ஹalleluya, ஹalleluya. தேவாதி தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, மாட்சிமை நிறைந்த தேவன் அவர். ஹalleluya, அதிசய கர்த்தர் அவர். ஹalleluya, ஹalleluya. எல் ஷடாய், எல் ரோயி, யெகோவா தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ரக்பா, சுதந்திரம் தெய்வமே. ஹalleluya, ஹalleluya. எல் ஷடாய், எங்கள் எஜமானனே. ஹalleluya, சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, நமக்கு நன்மைகளை செய்கிற தேவன் அவர். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கை பாத்திரர் அவர். ஹalleluya, வார்த்தையின் வடிவம், வார்த்தைகளால் நிரப்பி நம்மை நடத்துகிறாரே. வார்த்தைகளால் விடுதலை தருகிறாரே. ஹalleluya, வார்த்தைகளை அனுப்பி நமக்கு விடுதலை தருகிறாரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம், அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. அற்புதர், அற்புதர், அற்புதர். ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர். ஹalleluya, ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அதிசயமானவர், ஆச்சரியமானவர், சர்வ லோகாதிபதி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, எங்கள் உயர்ந்தவரே. ஹalleluya, இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, நித்திய ஜீவனே. ஹalleluya, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஹalleluya, நமக்கு போதுமான தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, 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 ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், பரலோக தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவர், ஆச்சரியமானவர். ஹalleluya, 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 ஹalleluya. சிறுமையில் சிறந்து விளங்கும்படி அழைத்தாரே. ஹalleluya, நித்திய ஜீவனை தரும்படியாக அழைத்தாரே. ஹalleluya, ஹalleluya. ரட்சிப்பின் தேவன் அவர், நம்முடைய ரட்சகர் அவர். ஹalleluya, அவர் நல்ல மேய்ப்பர் அவர். ஹalleluya, ஹalleluya. எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஹalleluya, எங்கள் மீது இரக்கமாய் உள்ளவரே. ஹalleluya, அவர் நம் மீது இரக்கமுள்ள தேவன் அவர். ஹalleluya, 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 ஹalleluya. எங்கள் மீது இரக்கமாய் இருக்கிறீரே. எங்களுக்கு ஆண்டவரே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தனீரே. எங்களை மீட்கும்படியாக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தனீரே. ஹalleluya, ஹalleluya. அவர் நம்மை மீட்கும்படியாக ஹalleluya, நம் மீது எவ்வளவு அன்பு வைத்துள்ள தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. எங்கள் மீது வைத்த அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவருடைய இலக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை அலைந்து செல்கிறாரே. கசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறாரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. காண்கின்ற தேவன் அவர். ஹalleluya, நம்மை காண்கின்ற தேவன். ஹalleluya, அவர் காக்கின்றவர், போக்கிலும் மருந்திலும் காக்கின்றவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உள்ள கையில் வரைந்துள்ளாரே. ஹalleluya, ஸ்தோத்திர ஸ்தோத்திர. யெகோவா தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ரக்பா, சுகம் தரும் தெய்வமே. ஹalleluya, 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 ஹalleluya. மகத்துவமானவர் அவர். ஹalleluya, மாட்சிமை நிறைந்தவர் அவர். ஹalleluya, 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 ஹalleluya. அதிசய கர்த்தர் அவர். ஹalleluya, ஹalleluya. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கை பாத்திரர் அவர். அவர் துதிக்கை பாத்திரர், நம்முடைய வாழ்க்கையின் துதிக்கை பாத்திரர், நமக்கு போதுமானவர் அவர் ஒருவரே. ஹalleluya, ஹalleluya. அதிசயமானவர், ஆச்சரியமானவர். ஹalleluya, அதிசயங்களை காண பண்ணுகிறவர், நம் குடும்பங்களில் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya, நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹalleluya, கண்ணு கருத்துமாய் நம்மை வழி நடத்துகிறாரே. ஹalleluya, எதிராளிகள் முன்பு எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறாரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அற்புதர், அற்புதர், அற்புதர். ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர், மகத்துவமான தேவன் அற்புதர், அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அற்புதர், அற்புதர், அற்புதர். ஹalleluya, 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 ஹalleluya. அதிசய கர்த்தரவர். ஹalleluya, வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எல் ஷடாய், எல் ரோயி. ஹalleluya, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவரால் அன்றி பரலோகம் இல்லை என்று நமக்கு கற்று தந்தாரே. ஹalleluya, ஹalleluya. நித்திய ஜீவ பாதை வழியாக நம்மை நடத்துகிறாரே. ஹalleluya, நம்மை எவ்வளவு அன்பு. ஹalleluya, ஹalleluya. நமக்கு சமாதானத்தை ஒன்று பண்ணும்படியாக ஹalleluya, ஹalleluya. அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தாரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாத்தானுக்கு நேரே நிலை மாற்றும்படியாக அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்மைகளின் நாயகன் கல்வாரி நாயகன், நம்மை கரம் பிடித்த கல்வாரி நாயகன். ஹalleluya ஹalleluya. நம்மை எவ்வளவு அன்புள்ள தேவனவர். ஹalleluya ஹalleluya. அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் நம்மை ஹalleluya சுத்திகரித்தாரே. ஹalleluya ஹalleluya. நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டாரே. ஹalleluya ஸ்தோத்திரம். சிலுவையில் சுமந்த தீர்த்தாரே. ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர் அவர் சதா காலமும் ஜீவனோடு இருக்கிற தேவனவர், நித்திய ஜீவனவர். ஹalleluya. நம்முடைய நித்திய ஜீவ தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவனவர், பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், அதிசயமானவரே நீர் பரிசுத்தர், ஆச்சரியமானவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கண்டு நம்மை அழைத்த தேவன், கரம் பிடித்த நாயகன் அவர், கல்வாரி நாயகன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, சர்வ லோகாதிபதியையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர், ஆச்சரியமானவர். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. துதிக்கை பாத்திரர் அவர், துரியோனே துதிக்கை பாத்திரரே, நித்திய ஜீவனே. ஹalleluya 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 ஹalleluya. அவர் உயர்ந்தவர். ஹalleluya உன்னத ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்கிற நாமத்தை உடையவர். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கை பாத்திரரே, மகிமையானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, சர்வ லோகாதிபதியே, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவர் வல்லவர் அவர் நல்லவர், மகிமை ஆன தேவனவர். அவருடைய மகத்தோர்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லமைக்காக ஸ்தோத்திரம், அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. வல்லமையை ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்தரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ லோகாதிபதியையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாதி கர்த்தாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா ஈரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் எஜமானனே எல் ஷடாயுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. எங்களை கண்டு அழைத்த தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஹalleluya. நமக்கு போதுமான தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya. அந்தகார இருளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறாரே. ஹalleluya. நம்மை தூக்கி எடுத்தாரே. ஹalleluya ஹalleluya. சிறுமைப்பட்ட வாழ்விலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே. நம்மை சிறந்து விளங்கும்படியாக, நாம் சிறந்து விளங்கும்படியாக தூக்கி எடுத்தாரே. ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ லோகாதிபதியே பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் அவர். ஹalleluya. எங்கள் சேனைகளின் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆதியில் ஜலத்தில் அசைவாடிய தேவனே, இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கி பாத்திரரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. தூயோனே எங்கள் அடைக்கலமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே எங்கள் கண்மலையே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் கல்வாரி நாயகனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நன்மைகளின் நாயகனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் ஆலோசனை கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய அற்புதங்களாக கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உமது அற்புதமான கரங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம், உமது அக்கினிக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. உமது விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. அபிஷேக நாதனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் நல்லவர் பரலோக தேவன் நல்லவர். ஹalleluya 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 ஹalleluya. தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்தவரே, நீர் பரிசுத்தர், அதிசய கர்த்தர் அவர். ஹalleluya. நம்முடைய தேவன் அதிசயமானவர், ஆச்சரியமானவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய துதிகளில் வாசமாய் இருக்கிறவர், எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya
இப்போது அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே. எங்கள் விடுதலையின் நாயகனையுமே சோதரிக்கிறோம். எங்கள் குடும்பங்களின் விடுதலைகளை கட்டளையிடுகிறவரையுமே சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அதிசயமானவரையுமே சோதரிக்கிறோம். ஆச்சரியமானவரையுமே சோதரிக்கிறோம். வல்லவரையுமே சோதரிக்கிறோம். நல்லவரையுமே சோதரிக்கிறோம். நன்மைகளின் நாயகனையுமே சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அபிஷேகநாதனையுமே சோதரிக்கிறோம். அக்கினியையுமே சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீ நல்லவர் நல்லவர் மகத்துவமானவர் மாட்சிமை நிறைந்தவர் பரலோக தேவனவர். ஹalleluya. எங்கள் பரலோக தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிருஷ்டிகரே ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அபிஷேகநாதனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லாமல் அக்கினியாய் இறங்கி இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது இரக்கமாய் உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இப்போது நாம் ஒரு பாடல் பாடலாமா? எல்லாரும் சேர்ந்தே பாடுங்கள். ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடையும் வேளையில் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடையும் வேளையில் தூய ஆவியே துதி உமக்கே ஆவிமழையால் அபிஷேகியும் தூய ஆவியே துதி உமக்கே ஆவிமழையால் அபிஷேகியும் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடையும் வேளையே கைகூர்ந்து மகிழ கர்த்தராவியே வல்லமையாய் இங்கே கிரியை செய்திடுமே. கைகூர்ந்து மகிழ கர்த்தராவியே வல்லமையாய் இங்கே கிரியை செய்திடுமே. கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருமே. கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருமே. ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே. துணையாளனே துணை நின்றிடுமே. ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே. துணையாளனே துணை நின்றிடுமே. தேவசாயலாம் என்னை மாற்றிடுமே. ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே. தேவசாயலாம் என்னை மாற்றிடுமே. ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே. ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் தூய ஆவியே துதி உமக்கே ஆவிமழையால் அபிஷேகியும் தூய ஆவியே துதி உமக்கே ஆவிமழையால் அபிஷேகியும் தூய ஆவியே துதி உமக்கே ஆவிமழையால் அபிஷேகியும் தூய ஆவியே துதி உமக்கே ஆவிமழையால் அபிஷேகியும். இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம் வாசிக்க வேண்டிய அதிகாரம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 15 முதல் 27 வசனங்கள். எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள், என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். மோபாவின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். பயமும் திகிலும் அவர்கள் விழும்.
கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய பிரியத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். பார்வோனின் குதிரைகள் அவருடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரியாகிய மீரியா என்னும் தீர்க்க தரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புரங்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாதாவிலே வந்தபோது மாதாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததனால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவரிடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அங்கே பாளையம் இறங்கினார்கள். இந்த அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கும்போது நேற்றைக்கு நாம் பார்த்தோம், தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த தொடங்கினார்கள். எப்படி அந்த செங்கடலை பிளந்து வெட்டான் தரை வழியாக தேவன் அவர்களை நடத்தியதை பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டு தேவனுடைய வல்லமையான கரங்களை பார்த்து அவர்கள் தேவனுடைய வல்லமையை பார்த்து என்ன பண்ணார்கள்? அவரை பாடி துதிக்க தொடங்கினார்கள். அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி பாடி துதித்தார்கள். அவருடைய மகிமையை சொல்லி சொல்லி பாடி துதித்தார்கள் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கும் அதே போல்தான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த நம்முடைய தேவன் நமக்கு செய்த இந்த அற்புதமான இந்த வல்லமையை பார்த்து ஏதோமின் பிரபுக்கள் ஏதோமியர்கள் கலங்குவார்கள். மோபாவின் பராக்கிரமசாலிகள், மோபாப் தேசத்தில் உள்ள பராக்கிரமசாலிகள், பயங்கர பராக்கிரமம் வாய்ந்தவர்கள், அவர்களுக்கு இதை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த இந்த நன்மையை பார்த்து அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? கலக்கம் நடுக்கம் கொள்வார்கள். கானானியரின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். கானான் தேசத்தில் உள்ள அந்த மக்கள் எல்லாம் இதை பார்த்து ஓட்டம் பிடிப்பார்கள் என்று அவர்கள் அந்த தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இவர்கள் எங்கே இப்போது கடந்து செல்கிறார்கள்? எகிப்து தேசத்திலிருந்து தேவன் எந்த தேசத்துக்கு அழைத்து செல்கிறார்? கானான் தேசத்துக்கு தான் அழைத்து செல்கிறார். இவர்களுடைய தேசம் கானான் தேசம். இவர்கள் அடிமைப்பட்டு போன தேசம் தான் எகிப்து தேசம். சந்தர்ப்ப சூழ்நிலை வந்த போது அங்கே யோசேப்பின் மூலம் அவர்கள் அங்கே கடந்து சென்று அவர்கள் பஞ்சம் வந்த போது அங்கே பஞ்சத்திலிருந்து தப்பி பிழைப்பதற்காக எகிப்துக்கு செல்கிறார்கள். அங்கே அவர்கள் 430 வருஷங்கள் வாழ்ந்து அடிமைத்தனத்தில் வாழ்கிறார்கள். அங்கே இருந்துதான் தேவன் இப்போது தம்முடைய வல்லமையான கரத்தை அங்கே நீட்டி அந்த இடத்திலிருந்து அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்களுடைய சொந்த தேசத்துக்கு தான் தேவன் இப்போது அழைத்து செல்கிறார். இப்போது அவர்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்கள்? அந்த செங்கடலை கடந்து வந்தாயிற்று. அங்கே அவர்கள் தேவனை இப்போது போழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது அங்கே ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம், அவள் ஆரோனின் அக்காள், மோசேக்கு அக்காள். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்ன பண்ணுகிறாள்? தம்புரையை எடுத்து அவர்களோடு வேறும் பெண்களும் சேர்ந்து அங்கே தேவனை பாடுகிறார்கள். அந்த தேவன் நமக்கு மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று தேவன் என்ன பண்ணார்? மகிமையாய் வெற்றி சிறந்தார். எதிராளிகள் முன்பே நம்மை மகிமையாய் நடக்க பண்ணினார் என்று அங்கே மிரியாமும் அவளோடு சேர்ந்து மற்றவர்களும் பெண்களும் எல்லாரும் சேர்ந்து தேவனை பாடுகிறார்கள்.
தம்புரு வாசித்து பாடுகிறார்கள். அடுத்து அங்கே அவர்கள் மீண்டும் கடந்து செல்கிற போது மாதா என்கிற இடம் வழியாக கடந்து செல்கிறார்கள். அங்கே வனாந்திரம் வழியாக கடந்து செல்லும் போது சிவந்த சமுத்திரத்தை விட்டு அவர்கள் 3 நாள் பயணமாக அங்கே கடந்து செல்கிறார்கள். அங்கே தண்ணி பஞ்சம் வருகிறது. தண்ணி இல்லை, அந்த இடத்தில் எங்கேயுமே தண்ணி இல்லை. அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இச்சூழலில் அவர்கள் மாதா வந்த போது அங்கே தண்ணீரை பார்க்கிறார்கள். ஆனால் மாதாவில் இருந்த தண்ணீர் எப்படி இருந்ததாம்? கசப்புடையதாக இருந்ததாம். அந்த தண்ணீர் குடிக்க முடியாதது. அப்படியாக அவர்கள் மீண்டும் மோசைக்கு என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் மோசைக்கு மீண்டும் டார்ச்சர் கொடுக்கிறார்கள். அவனை திட்டுகிறார்கள். நீ எங்களை ஏன் கொண்டு வந்தாய்? இங்கே தண்ணீர் இல்லாமல் நாங்கள் சாக வேண்டுமோ என்று சின்ன சின்ன விஷயத்துக்கு அவர்கள் அவனை துன்பப்படுத்துகிறார்கள். அவனை நோகடிக்கிறார்கள். அதே இவ்வளவு வல்லமையான கருத்தை பார்த்தும் கூட அந்த நேரம் தேவனை துதிக்கிறார்கள். மீண்டும் ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி வந்ததும் மோசையை தான் அவர்கள் நோகடிக்கிறார்கள். ஏன்? மோசை தானே தேவன் மூலம் அழைத்து வருகிறார். அதனால ஆனா மோசை தேவனை நோக்கி இப்போது கூப்பிடுகிறார். தேவன் என்ன சொல்கிறார்? அங்கே ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தின் கிளையை வெட்டி இந்த தண்ணீரில் போடுங்கள் என்று அவர் காண்பிக்கிறார். அதன்படியாக அவர்கள் மரத்தை வெட்டி இந்த கசந்து போன அந்த தண்ணீரில் போடும்போது அந்த தண்ணீர் மதுரமாக மாறிட்டான். எப்படி? அவர்கள் குடிக்கும்படியாக அந்த தண்ணீர் மதுரமாக மாறி போயிட்டான். அவர்கள் இப்போது அந்த தாகத்தை தீர்த்துக் கொள்கிறார்கள். இப்போது மீண்டும் தேவன் அவர்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், இவ்வளவு அற்புதங்களை செய்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வருகிறார். அப்போதும் தேவன் அவர்களுக்கு மீண்டும் சொல்கிறார், என்னுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு பாருங்கள். தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய வேண்டும். தேவனுடைய பார்வைக்கு அவர் அந்த மக்களுக்கு என்ன சொல்றாங்க? அவர்களை அவ்வளவு வெட்டி சிறக்க பண்ணி நடத்தி கொண்டு வருகிறார்கள். கம்பீரத்தோடு அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். இச்சூழலில் தேவன் என்ன சொல்கிறார்? என்னுடைய சத்தத்தை கவனமாய் கேளுங்கள். எப்படி? நீங்கள் செம்மையாய் ஒரு நல்ல பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக நீங்கள் நடக்க வேண்டும். அடுத்ததாக என்னுடைய கற்பனைகளையும் நியாயங்களையும், அப்படின்னா நீதியின் பாதை. நாம என்னைக்கு என்ன சொல்றோம்? தன்னைத்தானே சோதித்தறிதலை சொல்கிறோம் இல்லையா? ஏதாவது குற்றமுறைகள் இருந்தால் தேவனோடு ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும். பரிசுத்தம், நேற்றுக்கு இருந்த பரிசுத்தத்தை விட இந்திய பரிசுத்தம் நமக்கு இன்னும் தேவனோடு கிட்டே சேர்க்கிற பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம சொல்றோம். எதற்காக? இதுதான் அவர் பரிசுத்த மார்க்கத்தில் உள்ளவர். அதனால் நாம பரிசுத்தமாக நடந்து செல்ல வேண்டும். அதற்குதான் அவர் சொல்கிறார், என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய நியமங்களையும் நீங்கள் கை கொண்டால் எகிப்தியருக்கு வந்த ஒரு நோயும் உங்களுக்கு வராது என்று பாருங்கள். எகிப்தியருக்கு அங்கே கொள்ளை நோய்களை தேவன் கட்டளையிட்டார். எப்படி? அந்த கொப்பளங்களை எல்லாம் அவங்களுக்கு நோய்களை கட்டளையிட்டார். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? அவர்களுக்கு கட்டளையிட்டது போல ஒரு வியாதி உங்க சரீரத்துல வராது. அது எதுவும் வராமல் நான் பார்த்துக் கொள்வேன் என்று தேவன் சொல்கிறார். எப்படி? நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். ஆகையால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? என்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும். அதை கவனமாய் கேட்டு நீங்கள் முன்னாடி இருந்ததை விட நம்ம கடந்து செல்கிற நாட்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் தேவனோடு கிட்டி சேர வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் கிட்டி சேர முடியாது. அதுக்காக தான் இந்த தன்னைத்தானே சோதித்தறிகிற ஜனம். அப்ப நாம மீண்டும் நம்மை தன்னைத்தானே சோதித்து பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாக மேன்மை அடையும் போது அவர் என்ன பண்ணுகிறார்? எந்த ஒரு வியாதியும் நம்முடைய சரீரத்தில் வராமல் பார்த்துக் கொள்வார். அவரே பரியாகிய அதிகாரியாகிய தேவன். அந்த தேவனை அவர் வார்த்தைக்கு நாம் செவி சாய்த்து நடக்க வேண்டும் என்று சொல்றார். என்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து என்னுடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நீங்கள் செவி சாய்த்து வந்தீர்களானால் வருகிறவர்களுக்கு மட்டும்தான் அதை செய்வேன் என்று அவர் சொல்கிறார். ஆகவே நாமும் என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சியோடு இருக்க வேண்டும். தேவனே, நான் உம்மண்டை இன்னும் கட்டி சேர வேண்டும். உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து நான் உம்மண்டையில் இன்னும் கட்டி சேர வேண்டும். பரிசுத்த மார்க்கத்தில் நான் கடந்து செல்ல வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அழைத்து சொல்கிறார்? பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக தான் அழைத்து சொல்கிறார். அப்ப நம்மை அழைத்த தேவன் எங்கே அழைத்து சொல்கிறார்? பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக. அவருடைய நித்திய ஜீவன் தான் பரிசுத்த வாசஸ்தலம். அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகத்தான் நம்மை நடத்தி செல்கிறார். அந்த பாதை வழியாக நாம் கடந்து செல்லும் போது நமக்கு எந்த துன்பமும் வராது. எல்லாம் அவரே பொறுப்பு. அவரே பொறுப்படுத்தி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ராமே ஸ்தோத்திரம். மேலும் நாம இப்போது இது தன்னைத்தானே சோதித்தறிதல் ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். அதற்கு முன்பாக ஒன்று எல்லாருக்கும் சொல்கிறேன். நாம எப்படி எல்லாரும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். துதிக்கும் போது கம்பீரத்தோடு துதிக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்கும் போது கம்பீரத்தோடு துதிக்க வேண்டும். பைபிள் வாசிக்கும் போது வாசிக்க தெரிந்தவர்கள் வாசியுங்கள், மற்றவர்கள் கவனமாய் கேட்க வேண்டும். செய்தி அதுக்கு விளக்கம் கொடுக்கும் போதும் என்ன பண்ண வேண்டும்? கவனமாய் கேட்க வேண்டும். அப்பதான் நாம என்ன பண்ணுவோம்? அந்த பாதையில நடக்க முடியும்.
அல்லன்னா நமக்கு தெரியாது. நாம வேற கவனத்திலேயோ வேற ஏதாவது வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருந்தாலோ ஆமா நம்ம கடமைக்கு பிரேயர்ல இருக்கிறது மாதிரி அல்ல. நம்ம தினமும் நம்ம முழு உள்ளத்தோடு பிரேயர்ல தரித்திருக்க வேண்டும். நாம போன ஆன் பண்ணி வச்சுட்டு ஏதாவது வேலையோ ஏதாவது உடனே செய்துட்டு இருந்தோம்னா இது முழு திருப்தி கிடைக்காது. நம்ம தரித்திருந்து இந்த நேரத்தை ஆண்டவருக்காக செலவு செய்து நாம இருக்கும் போது அதான் அவர் சொல்றாரு. அதுதான் அவர் அங்கே சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? என்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து. அப்போதுதான் நாம அதை அறிந்து கொள்ள முடியும். அவர் என்ன சொல்கிறார்? தேவன் அந்த செய்தி மூலம் என்ன சொல்கிறார் என்று அப்போதுதான் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதன்படியாக நம்ம நடக்கும் போதுதான் எந்த வியாதிகளும் வராமல் நம்மை பாதுகாத்து நடத்துவார். அதனால துதிக்கும் போதும் கவனமாக துதிக்க வேண்டும். எந்த சிந்தைகளும் வேற மாறக்கூடாது. கம்பீரத்தோடு துதிக்க வேண்டும். அழுது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கம்பீரம். அவர் நம்முடைய ராஜா. அந்த ராஜாவை நாம் கம்பீரத்தோடு பாடி துதிக்க வேண்டும் அப்படின்னு நாம நினைக்க வேண்டும். வசனம் வாசிக்கும் போது அப்படி. அதே மாதிரி செய்தி கேட்கும் போதும் நம்ம கவனமாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்கிறேன் அப்படின்னு கவனமாக நம்ம கேட்க வேண்டும். சிந்தைகளை மாறக்கூடாது. துக்கம் இருக்கலாம். ஆனா தேவனுடைய பாதத்தில் நான் இறக்கி வைத்து விட்டேன். இப்போது அவர் எனக்கு சொல்கிறார், அதை நான் கேட்க வேண்டும் என்று அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்க வேண்டும். அடுத்து விண்ணப்பம் பண்ணும்போது நீங்க மனம் உடைந்து உங்க மனம் நொறுக்கியும் அழலாம். எப்படி வேணுங்களும் பண்ணுங்க. நீங்க விண்ணப்பம் ஏறெடுக்கும் போது உங்களுடைய மன வேதனை மன பாரங்களை எல்லாம் அவருடைய பாதத்தில் கொண்டு சேர்க்கலாம். அழுது நீங்க ஜெபிக்கலாம். எப்படி வேணுங்களும் ஜெபிக்கலாம். ஆனா துதிக்கும் போது வசனம் வாசிக்கும் போது மத்தபடி அந்த செய்தி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது நாம அழுதுட்டே இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ண வேண்டும்? கம்பீரத்தோட இருக்கணும். எனக்கு அவர் விடுதலை தருகிறவர் எனக்கு முன்பாக நிற்கிறார். நான் துக்கமாக இருக்கக்கூடாது. அவருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் நான் இறக்கி வைத்து விட்டேன் என்று நாம சொல்லிவிட்டு விண்ணப்பம் ஏறெடுக்கும் போது நான் சொல்வேன், நீங்க குடும்ப உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று. அந்த நேரம் நீங்கள் என்ன சொல்லலாம்? ஆண்டவரோடு நீங்க உங்கள் வேதனையை சொல்லலாம். தன்னைத்தானே சோதித்து அறியும் போது கூட நீங்க ஐயோ நான் இப்படி பண்ணி விட்டனே, ஆகவே என்னை மன்னித்து விடும் என்று நீங்கள் மனம் நொந்து தேவனோடு சொல்லலாம். ஆனா இந்த 3 பகுதியிலேயே நீங்க கம்பீரத்தோட இருக்க வேண்டும். துதித்தல், வசனம் வாசிப்பேன், அடுத்து செய்தி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். அந்த நேரமும் நாம கம்பீரமாக இருக்க வேண்டும். எதுக்காக? அவர் எனக்கு விடுதலை தர போகிறார் என்கிற விசுவாசத்தோடு நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும். இப்போது நான் தன்னைத்தானே சோதித்தறிந்த ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் இந்த நேரம் முதல் காலையில முதல் இந்த நேரம் நாம் எப்படி வாழ்ந்தோம், தேவனுக்கு எப்படியாக பிரியமாக இருந்தோம், தேவனுடைய வார்த்தைகள் அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளில் நாம் சரியில்லாமல் இருந்தோம் என்றால் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் நாம் சரியில்லாமல் இருந்தோமோ, ஆண்டவரே உனக்கு நான் பிரியம் இல்லாமல் இருந்த இடத்தில் நான் என்னை ஒப்புரவாக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நான் பரிசுத்த பாதையில் தான் கடந்து செல்ல வேண்டும். அவர் அன்புள்ளவர், அவர் பரிசுத்தமானவர், அன்பானவர். அதே போல் நாமும் மாற வேண்டும் என்பதுதான் தேவன் விருப்பம். பரிசுத்த மார்க்கத்தில் நான் இன்னும் கட்டி செய்ய வேண்டும் என்று தேவனோடு ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். எங்கே குறைவுள்ளவர்களாக இருந்தோமோ ஆண்டவரே இனி மேற்கொண்டு நான் அதில் கடந்து செல்லாதவாறு எனக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே. சிலவங்களுக்கு பழக்க தோஷத்துல ஏதாவது பண்ணிடுவாங்க. அதனால ஆண்டவரே எனக்கு துணை நில்லுங்க. நான் முற்றிலும் ஒரு பரிசுத்த மனவாட்டியாக பரிசுத்தமானவராக மாற வேண்டும் என்று நீங்கள் சொல்லும் போது அவர் அங்கே மாற்றுகிறவராக இருக்கிறார். இப்போதும் கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திறப்போமாக. உங்களுடைய வியாதிகள் பலவீனங்களை எல்லாம் சிலுவைக்கு பாதத்தில் வைங்க. நம்முடைய கல்வாரி ரத்தத்தால் எல்லாம் விடுதலையாகும். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களையும் கொண்டு வைங்க. குடும்பத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த குறைச்சலான வாழ்க்கைகள் நம்ம குடும்பங்களில் ஒரு சிலருக்கு இருக்கு. யாருக்கு? நம்ம சகோதரர்களுக்கு இருக்கலாம், நம்ம புருஷர்களுக்கு இருக்கலாம், நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கலாம், நம்முடைய தாய் தகப்பன்களுக்கு இருக்கலாம். நாம அறிந்திருக்கிறோம். நம்மை தேவனை அறிகிறதுனால் நாம் பரிசுத்த பாதையில் செல்வோம். ஆனால் நம் தேவனை அறியாத நம்முடைய குடும்பத்தினர் இருப்பார்கள். அவர்களும் நாளைக்கு பரிசுத்த பாதையில் தேவனை அறிந்து கொண்டு தேவனுடைய நித்திய ஜீவ பாதையில் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவங்க போக வேண்டும். அதற்காக அவங்களையும் கொண்டு வைக்க வேண்டும். ஆகவே அவர்களும் உண்மை அறிய வேண்டும். அவர்களும் பரலோக ராஜ்யத்தில் உண்மை காண வேண்டும் என்று அவர்களையும் கொண்டு வச்சு தேவனோடு துதிக்கும் போது அவர்களுக்கும் ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுப்பார். அதுவரே ஸ்தோத்திரம். இப்போது உமது ஜீவ ரத்தம் வியாதிகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் எந்த இடத்தில் பலவீனமாய் இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரை சுத்திகரிக்கப்படுவதாக. அந்த இடங்களில் ஆண்டவரே உமது ரத்தம் அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பதாக. எல்லாம் நீங்கி போகட்டும். ஒவ்வொருடைய ஆவியாத்ம சரீரங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே குடும்பங்களில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் உமது குடும்பத்துக்கு உமது கருத்தில் பாதத்தில் இறக்கி வைத்திருக்கிறோம். உமது ஜீவ ரத்தத்தால் அவர்கள் சுத்திகரிக்கப்படுவதாக. குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உமது திசை ஜீவ பாதைக்கு நேராக திசை திருப்பப்படுவதாக. உமது ஜீவ ரத்தம் எல்லாரையும் சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது உங்க குடும்ப தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க மனம் கசந்த தேவனோட சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு இது வேணும், இந்த காரியங்கள் எனக்கு செய்து தாரும் என்று நீங்கள் இப்போது மனம் உடைந்து நான் கொண்டவர்களாகவும் ஜெபிக்கலாம். இல்லை எப்படி உங்களால் ஜெபிக்க முடியுதோ, ஆனால் உங்கள் பக்கத்தில் தேவன் இருக்கிறார். அவர் உங்கள் மனவேதனையை அறிந்த தேவன், உங்களுடைய உடைந்த உள்ளத்தை காண்கின்ற தேவன், உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து தருகிற தேவன் அவர் ஒருவரே. நீங்கள் இப்போது மனம் கசந்த தேவனோடு சொல்லலாம். அவர் அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அதுக்கு பதிலை தருகிறவராக இருக்கிறார். உங்களை அரவணைத்து நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். நம்மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு சமாதானம் குடும்பங்களை கடந்து செல்லுங்கள் ஆண்டவரே. பல பிரச்சனைகள் மத்தியில் கடந்து செல்லும் போது சமாதானம் இல்லாமல் அவர்கள் ஆண்டவரே மனவேதனையோடு இருப்பார்கள். அவர்களுக்கு ஆண்டவரே உங்களது பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுங்க. கடன் பிரச்சனையோடு பாரத்தோடு ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அந்த பாடிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளை இடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு முகம் எளிது ஆண்டவரே. எல்லாரும் அந்த முகத்தை அவர்களுக்கு கட்டளை இடுங்க. அவர்கள் பாரத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய பாரத்தையும் சுமக்க வல்லவா நீ சிலுவையில் வெற்றி சொன்னீர் ஆண்டவரே. இப்போது அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்ளும். அதே போல ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதத்தை குடும்பங்களுக்கு கட்டளை இடும் ஆண்டவரே. நான் சொத்துக்கு விற்பனைக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு நல்ல விற்பனைக்கு அவர்களுக்கு அந்த சொத்துக்களை ஆயத்தம் பண்ணி கொடுப்பீராக. திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு திருமண வரன்களை ஏற்ற வரன்களை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல படிப்புகளை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஞானத்தையும் புத்தியையும் ஆண்டவரே அவர்களுக்கு பெருக பண்ணுவீராக. எக்ஸாம் நேரங்களில் சரீர பலவீனங்கள் வராதவாறு நல்லபடியாக படித்து நல்ல மதிப்பெண்களுக்கு உதவி பண்ணுங்க. வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. தூர தேசத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்கள் ஒரு மகிமையான ஒரு வழி நடத்துவது அவர்கள் காணும்படி உதவி பண்ணுங்க. இப்போதுள்ள அந்த வெயில் காலங்களில் ஆண்டவரை ஏற்படுகிற பலவீனங்களை ஆண்டவரே உங்க சமூகத்தில் வைக்கிறோம். யாருக்கும் அப்படியாக ஒரு பலவீனம் வராதவும் மேக ஸ்தம்பத்தால் உங்களுடைய மூடி மறைத்துக் கொள்வீராக. மேலும் ஆண்டவரே வாழ்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாழ்வ பிள்ளைகளை மாய வழிகளில் சிக்கி தவிக்காதவர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நித்திய ஜீவ பாதைக்கு நேராக வழி நடத்து ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு உமது வசனங்களால் நிரப்புவீராக. அவங்க கண்ணின் மணி போல அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சில பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாத்துக்கும் பதிலை கட்டளைங்க. இரவும் பகலும் உமது பிரசனமும் கிருபையும் சமாதானமும் நிறைவாக இருக்கட்டும். வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக நல்ல வேலைகளை கொடுப்பீராக. அவர்களுக்கு ஏற்ற மன சமாதானத்துக்கு ஏற்ற வேலைகளை கொடுப்பீராக. இன்னும் ஆண்டவரே குடும்பங்களின் ஜெபாவியால் நிரப்புவீராக. ஜெபத்தால் ஆண்டவரே இன்னும் அதிகமாக அவர்கள் ஜெபிக்க அவர்களுக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே. குடும்பத்தை ஆண்டவரே விழுந்து போன குடும்பங்களை எடுத்து கட்டுங்க ஆண்டவரே. நித்திய ஜீவனை ஒவ்வொரு குடும்பத்திலும் கட்டளை இருங்க. மகிமைப்படுத்தும் ஆசீர்வதில் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென். இப்போது ஒரு ஸ்பெஷல் ஜெபம். குமார் அவங்களுடைய மகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அந்த மகளுக்காக நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே அந்த மகளை உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தால் அவருடைய பிறந்த நாளை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அந்த மகளும் ஆண்டவரே உம்முடைய கிருபையாலும் உம்முடைய மகிமையாலும் முடிசூட்டப்படுவதாக. உம்முடைய நன்மையால் அவளுக்கு முடிசூட்டப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் உமது கிருபையும் மகிமை அவளை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. உமது பிரசன்னம் அவளை தாங்கட்டும். அந்த மகளை ஆண்டவரே இந்த சிறு பிள்ளையா இருக்கிற அந்த மகளை நீ ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்வீராக. நித்திய ஜீவ பாதையில் ஆண்டவரே அவளை வழி நடத்தி ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியான மகளாக அவளை மாற்றீராக வந்த நாட்களில் அவளும் ஆண்டவரே உங்களுடைய வேத வசனங்களில் உண்மை அறிகிற அறிவில் வளர உதவி பண்ணுங்க. குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். இப்போதும் ஸ்பெஷல் பிரேயர் ஒரு நிமிஷமா ஒரு ஜெபம் இருக்குது. ஒரு நிர்மலா சிஸ்டர் அவங்களுக்கு ஒரு ஜெபம் இருக்குது. அந்த சிஸ்டருடைய மகனுக்காகவும் அவருக்கு அந்த வேலைக்காகவும் அவர்களுடைய மகனுக்கு மகளுடைய திருமணத்துக்காகவும் அவங்களுடைய வீட்டுக்காகவும் நாம இப்போது எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த சிஸ்டரை உமது கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுடைய மகனுக்கு ஒரு நல்ல வேலையை நீர் கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய மன சமாதானத்துக்கு ஏற்ற ஒரு வேலையை கட்டளைங்க. அந்த மகன் ஆண்டவரே குடும்பத்தை விட்டு பிரிந்து தொலைதூரத்தில் இருக்கிறான். அந்த மகனை ஆண்டவரே குடும்பத்தோடு ஒரு அன்பின் ஐக்கியத்தில் இணைந்து வர நேர் அங்கே திசை திருப்பி கொண்டு வருவீராக. பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக அந்த மகனை வழி நடத்துவீராக. அதே போல அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற மகளுக்கு ஒரு நல்லவரனை ஆயத்தப்படுங்க பண்ணுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு மன விருப்பத்தின்படியாக அந்த வாழ்க்கை அமைவதாக. அதே போல அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடை நீர் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். அமே ஸ்தோத்திரம். அதே போல எங்க மகளுடைய ஃப்ரெண்டுக்கு அம்மாவுக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு.
அதற்காகவும் நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே அவர்களுக்கு முதல்ல ப்ராப்ளம் இருக்கு, அந்த சாரி அவங்க கார்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு, அது ஒரு ஆபரேஷன் பண்ணணுமா. அதுல ஆண்டவரே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதவாறு ஆண்டவர் அந்த ஆபரேஷன் நேரத்தில் தேவன் அங்கே நிக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த பலவீனமோ அந்த டாக்டர்ஸ் கவனக்குறைவினால் எந்த ப்ராப்ளங்களும் வராதவாறு தேவன் அங்கே அவருடைய பிரசன்னத்தால் மகிமையாலும் அதை தாங்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு வெற்றியான அது ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தால் ஆமென். அப்புறம் சொல்லுமா பிரபுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய திருமண வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒவ்வொரு நாளும் அவர்கள் இந்த பெயரை கடந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்வீராக. அவர்கள் ஆண்டவரே இந்த தடைகளும் வராதவாறு உண்மை அறிகிற அறிவில் அவர்களுக்கு வளர உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. அவர்கள் ஆண்டவரே கற்பத்தின் கனி உம்மால் வந்து ஆசீர்வாதமாக இருப்பதாக. அவர்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு குழந்தையை நீர் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்மையை அறிகிற அறிவில் வளரக்கூடிய ஒரு உங்களுடைய கிருபை மகிமை பெற்ற ஒரு குழந்தையை அவர்களுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகிமைப்படுத்தும் அவர்களை, அந்த திருமண வாழ்க்கையை அவர்களுக்கு மகிமையாக இருப்பதாக, ஆசீர்வாதமா இருப்பதாக, பாதுகாத்துக்கொள்ளும் அவர்களுக்கு நல்ல ஒரு வேலையை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென். சொல்லுங்க. அந்த மறு வந்து உதிர்ந்து போனோம். மறு மாதிரி ஒண்ணு இருக்குது. அது அவ்வளவா எனக்கு வழியெல்லாம் தெரியல. அந்த மருவு அது எப்பறதே இருக்குது. நான் சின்ன பிள்ளையா விவரம் தெரிஞ்சதுல இருந்து இருக்குது எனக்கு. அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இல்ல ஒண்ணும் வராது. நீங்க ஆண்டவரை இல்ல கவலைப்படாதீங்க. ஆண்டவரை விசுவாசித்திருங்க. ஆண்டவர் அங்க அற்புதம் பண்ணுவாரு. அதையெல்லாம் நீக்கி போடுவார். நீங்க பயப்படாதீங்க. கணவர் வந்து ஆமா அதெல்லாம் ஜெபத்துல வச்சிருக்கிறோம். என்னால இப்போதும் நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் இந்த சின்ன ப்ராப்ளங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே நீர் காண்கிற தேவன், கேட்கிற தேவன். ஆண்டவரே இப்போதும் அவர்களுக்கு அந்த பய உணவை நீக்கி போடுவீராக. பின்னாளில் அவர்களுக்கு அந்த அதனால் ஏதாவது ஏற்படுமோ என்கிற அந்த மனவேதனை அந்த அங்கலாய்ப்பை நீர் பார்க்கிறேன். ஆண்டவரே அவர்கள் சமாதானத்தோடு கடந்து செல்லும்படியாக அவர்களுக்கு ஒரு விடுதலையை நீர் கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். அதை முற்றிலும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்துக்கு முற்றிலும் ஒரு விடுதலையை ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. அவர்கள் கணவருக்கு ஒரு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி நீர் உதவி பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். அதே போல அவர்களுடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். அந்த விளையாட்டில் ஆண்டவரே ஆர்வமாய் அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த இடத்திலிருந்து அவரை மீட்டுக் கொள்வீராக. முற்றிலும் அந்த மகனுக்குள் ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுங்க. இனி அந்த கேமுக்கெல்லாம் அடிமையாகாதவாறு ஆண்டவரே படிப்பை நோக்கி அவருடைய கவனங்கள் கடந்து செல்லும்படி நீ உதவி பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். நாம குடும்பத்தில் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். சரிங்க, நீங்க பயப்பட தேவையில்லை சிஸ்டர். சரிங்க. நாம எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடம்பே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென். God bless you.